ஹாய் எவ்ரிவன். 10th 11th 12th 3 பேத்துக்குமே தலா 38 நாட்கள் உள்ளன. என்ன சார் 10th எப்படி சார் சொல்கிறீங்க? 10th மார்ச் 28 எக்ஸாமு. 10th கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது, 20 நாள் ஜாஸ்தி இருக்குது. 12th டைம் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி 12th 11th டைம் இல்லை. மார்ச் 3 12th, மார்ச் 5 11th. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா 11th 12th நான் அப்ளைவே சொல்லிட்டேன் எவ்வளோ நாள் அப்படிங்கிறது. 35 டேஸ் 38 டேஸ் வரும். அந்த லாஸ்ட் 2 நாள் தமிழ் படிப்பீங்க, பிப்ரவரி லாஸ்ட் 2 நாள், அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு 4 நாள் போயிடுச்சுனாலும் 35 நாள். இந்த 35 நாளில் என்ன பண்ண முடியுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன பண்ணலாம் இப்போ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹோப் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு, ஒரு ஹோப் கொடுக்க போகிறேன். அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த நம்பிக்கைக்காவது. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்பிக்கை கொடுக்க போகிறேன். நீங்கள் டைமிங் ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன், டோன்ட் வாட்ச், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிரு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு 2 செகண்ட் பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, அப்படி தான் நடக்குது. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலிமா ஒரு பெனிஃபிட்டு. நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த 35 நாள்? நம்ம ஒரு 550 500 எடுக்க முடியுமா, கிராஸ் பண்ண முடியுமாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். போர்ஷன்ஸ் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 10th 11th 12th எழுதியிருக்கேன், என்னெல்லாம் முடிக்கணும்னு எழுதியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் முடியும், சரிங்களா? நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டேன், நான் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போயிட்டேன், நான் ஃபோனு வீடியோ கேம் ஆடியே ஆகணும், நான் டிவி பார்த்தே ஆகணும், இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன் இன்றைக்கி, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸ்டடி டைமிங் 11th 12th இருந்தீங்க அப்படின்னா 9 hours ஸ்டடி பிளான். இஃப் லீவ், உங்களுக்கு ஸ்கூல் ஒரு வேளை லீவ் எடுத்து படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்கூல் லீவாக சண்டே டைமாக இருக்கலாம், இல்லை சாட்டர்டே டைமாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் லீவ் எடுத்து படிக்கிறவங்களா இருக்கலாம். லீவுன்னு இருந்தாலே 9 hours படிக்கிற மாதிரி பாருங்கள். 6 to 8 காலையில், 10 to 1. இதுக்கு நடுவில் நீங்கள் உங்களுடைய இதர வேலைகள்லாம் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாமே. 3 PM to 5 PM ஈவினிங், 6:30 to 9. ஆனால் எப்படியாவது ஒரு 8 8:30 டின்னர் முடிச்சிருங்க. எப்போவுமே சாப்பிட்றதுங்கிறது 8 to 8:30 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நைட்டு 10:30 பெட்டுக்கு போயிட்டு காலையில் திரும்ப ஒரு 5 மணிக்கு எந்திரிக்க முடியும். சரி, இது லீவ் இருக்கிறவங்களுக்கு, லீவ் எடுத்து படிக்கிறவங்களுக்கும் சரி, சண்டே ஷெடியூல் போட்டு படிக்கிறவங்களுக்கும் சரி. 10th ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது 7 hours போதும்ப்பா. 6 to 8, 11 to 1, 6 to 9. காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் நம்ம 7 hours தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 2 சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. காலையில் ஒரு சப்ஜெக்ட் படித்தா சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட். மஸ்ட்டு மேக்ஸ் இருக்கணும். மேக்ஸு காலையில் 2 hour படிக்கிறீங்கன்னா, அடுத்த 2 hour 10th இருந்தீங்கன்னா தமிழ், இல்லை ஒரு சயின்ஸோ சோஷியலோ உட்காந்து படிங்க. 12th இருந்தீங்கன்னா, 11th 12th இருந்தீங்கன்னா மேக்ஸ் மஸ்ட்டு. 2 hour மேக்ஸு. 2 hourனால் இந்த பாருங்கள் 4 hour பிரிச்சிருக்கேன். இந்த 2 hour மேக்ஸு, மீதி 2 hour ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவாக பாருங்கள், சூப்பராக பண்ணலாம். ஸோ இது லீவ் இருக்கிறவங்களுக்கு. லீவ் இல்லை அப்படின்னா ஈவினிங் 6 to 9 மஸ்ட்டு நீங்கள் படித்து தான் ஆகணும். 3 மணி நேரம் கண்டிப்பாக. 10:30 பிஃபோருக்கு நீங்கள் பெட்டுக்கு போயிடணும். பெட் டைம் உங்களுக்கு 8:30 டின்னரை முடிச்சிடணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அன்டைமில் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா அது ஒரு விளைவுகள் வரும். அதனால தான் சொல்கிறேன். மார்னிங் 4:15 எந்திரிச்சிடணும். ஏன்னா நீங்கள் 10:30 முன்னாடி போனால் தான் உங்களுக்கு கொஞ்சமாவது தூக்கம் கிடைக்கும். 4:15 எந்திரிச்சு 4:40 படிக்கணும். 4:40 7 மணிக்குள்ளே படிக்கணும். அது என்ன சார் நடுவில் ஒரு கேப்பு? ஒரு 4:15 4:40 முடி, ஒரு அரை மணி நேரம் கிட்ட கேப் எதுக்குன்னா, ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு, இல்லை வாக்கிங் போகிறதுக்கு, இல்லை சைக்கிளிங் போகிறதுக்கு, ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு யோகா பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஆயில் புல்லிங்க மறக்காமல் பண்ணுங்கள். 2 கரண்டி எடுத்து நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எடுத்து வாயில் கொப்பளித்து துப்புங்க. ஒரு 10 நிமிஷம் கொப்பளித்து துப்புங்க. அண்ட் நான் சொன்ன அந்த ஸ்ட்ரெச்சு எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று ஒரு 15 minutes பண்ணுங்கள். புஷ்அப் எடுக்கிறீங்களா, ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஆக்டிவேஷனுக்காக, ஓகேவா? இதை மட்டும் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். ஓகே, 4:40 ஆரம்பித்து 7 மணிக்கு முடிச்சிருங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 5 மணி நேரம் தான் படிக்கிற மாதிரி ஒரு நேரம் வருது லீவ் இல்லைன்னா. ஏன்னா பிப்ரவரி மாதங்களில் ஸ்டடி ஹாலிடே ஃபுல்லாக ஒரு 10 20 நாள் கிடைக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், அது லீவ் இல்லை அப்படின்னா இப்படி, லீவ் இருந்தது அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க ஷெடியூல். ஓகே, ரைட். எனிவே இப்போது டைமிங் எல்லாம் சொல்லியாச்சு. நான் பிடிஎஃப் நான் தரேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், 12th ஸ்டாண்டர்டுக்கு ஜனவரி மந்த்து ஒன்லி 12 days தான் இருக்குது. இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு
இப்போ ஜனவரி மந்த்துக்கு 12 நாளில் 10th 11th 12th என்ன பண்ண முடியுங்கிற போர்ஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும். இந்த 12 நாள் என்னெல்லாம் பண்ண முடியும்னா சாப்டர் 1, 2, 12, 8, 3, 7 நீ இப்படியாவது அந்த 6 சாப்டர் முடிச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் குட்டி குட்டி சாப்டர், 7வது சாப்டர் மட்டும் பெருசு, மிட்டமுக்கு படித்தது தான். ஸோ எப்படியாவது இந்த 12 நாளில் முடிச்சிரு. அது கூட ஃபிசிக்ஸில் 1, 2, 5, 8 யூனிட் முடிச்சிருங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 1 ஃபுல்லாக முடிச்சிருக்கணும் எக்ஸப்ட் 5th யூனிட். 5th யூனிட்டை தவிர மீதியெல்லாம் ஈஸி தான். அப்போ நீ ஒரு ஷெடியூல் போடு. சாயங்காலம் ஃபுல்லாக மேக்ஸு, காலையில் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் ஒரு நாள், அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி, அடுத்த நாள் ஃபிசிக்ஸ், அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி, அப்படியே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போடு. 12 நாளில் முடி. இதே தான் 11th மேக்ஸில் வந்து சாப்டர் 1, 2, 5, 7, 8 5 சாப்டர் முடிக்கணும் 12 நாளில். ஏன்னா நடக்காது. அடுத்த மாதத்தில் எதுவுமே நடக்காது. ஃபிசிக்ஸ் வந்து யூனிட் 1, 2, 4, 9, 6 or 7 அதில் 2 ஏதோ ஒன்று முடிச்சிருங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி தான் 12th சொன்ன மாதிரி தான். 5th யூனிட் தவிர வால்யூம் 1 ஃபுல்லாக முடிச்சிருங்க. இதெல்லாம் 12 நாளுக்குள்ளே முடிக்கணும் தம்பிங்களா, இல்லைன்னா கஷ்டம்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 500 மார்க்குங்கிறதெல்லாம் சரிங்களா. முடிக்கணும்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே படிச்சுக்கலாம். வேறு வழி இல்லை இல்லையா, கடைசி நேரத்தில் படிக்கிறீங்க. அதனால ஃபஸ்ட்டே படிச்சுட்டு இருந்தவங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கலை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் ஜனவரி மந்த் வந்து அந்த 12 நாளில் மேக்ஸில் 1, 8, 7 7வது சாப்டர் இந்த 3 சாப்டரையும் முடிச்சுட்டு தீரம் 4வது சாப்டரில் தீரம் ஏபிடி, தேல்ஸு, பித்தகரஸு, எக்ஸைஸ் 6.2 இது எல்லாமே நீங்கள் முடிக்கணும். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 1 to 6 யூனிட் முடிச்சிட்டு, கெமிஸ்ட்ரியில் 7, 8, 9, சோசியலில் ஃபஸ்ட் 5 லெசன் முடிச்சிட்டு 2 மார்க் 5 மார்க் எல்லாமே, ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் 5 லெசன் முடிச்சிட்டு. இதுதான் உனக்கு டார்கெட். இது ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்தது ஃபெப்ரவரி மந்த் வாங்க, 12th ஸ்டாண்டர்ட் 22 நாள் நம்ம கையில் இருக்குது. அது எப்படி சார்? லாஸ்ட் 2 நாள் தமிழுக்கு படிக்கணும். ஏன்னா 3ஆம் தேதி தான் எக்ஸாமு. நீ மார்ச் 1ஆம் தேதி தான் எக்ஸாமுக்கு படிப்பியா? இல்லை, 27ஆம் தேதியே படிக்க ஆரம்பிச்சிருவேன் தமிழ். ஏன்னா தமிழ் இத்தனை நாள் படிக்கல. அப்போ 27, 28, 1, 2 இந்த 4 நாளும் தமிழ் படிக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு 4 நாள் போயிடும், 2 நாள் போயிடும். அதில் ப்ளஸ் ப்ராக்டிக்கலுக்கு ஒரு 4 நாள் போயிடும் நடுவில். ஸோ அப்படி பார்க்கும்போது 22 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த 22 நாளில் மேக்ஸில் என்னெல்லாம் முடிக்கணும்னு பாருங்கள். இத்தனைக்கும் லீவ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, படிச்சுக்கலாம். லீவ் இல்லைன்னா நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். 4th சாப்டர் முடிக்கணும். 5.1, 5.2, 5.5ல் 5 மார்க் மட்டும் முடிங்க. 6.1, 6.7, 6.3 இது படிக்காதவங்க சொல்லிட்டு இருக்கு. படித்தவங்கன்னா ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. 6.3 முடிச்சிருங்க. 11th சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிருங்க. 10.1லேருந்து 10.5 வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிருங்க. நம்ம கிராஷ் சீரீஸ்லேயே போட்டிருக்கோம். 10.8 ஃபுல்லாக முடிச்சிரு. 9.3, 9.8 முடிச்சிரு. இது பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா நீ சேஃபு. 90க்கு கண்டிப்பாக 80 to 85 வந்துடும். எக்ஸாம் டைம் கொஞ்சம் இதில் 2 மார்க் 3 மார்க்கெலாம் சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது 5th சாப்டர் 6th சாப்டர் 2 மார்க் 3 மார்க் சொல்லலை. நான் இதில் எக்ஸைஸ் மட்டும் எழுதியிருக்கணும், எக்ஸைஸ் நம்பர் மட்டும் எழுதிக்கணும். எக்ஸாம்பிள் சேர்த்து பாருங்கப்பா, எக்ஸைஸ் மட்டும் இல்லை, எக்ஸைஸ் நம்பர் மட்டும் எழுதிக்கணும். அதில் 2 மார்க் 3 மார்க் பார்க்க வேண்டாம், 5 மார்க் மட்டும் பார்த்தா போதும். இதில் மட்டும் இந்த 4, 11 அந்த முன்னாடி ஜனவரியில் எழுதுனது எல்லாமே 2 மார்க் 3 மார்க் கூட பார்க்கணும். ப்ளஸ் 10.1லேருந்து 10.5 வரைக்கும் நீ எல்லாமே பார்க்கணும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். 10.8 5 மார்க், 9.3 5 மார்க்கு. இம்பார்ட்டன் நான் கொடுத்தது 9.8 5 மார்க். இது பார்த்தா போதும். அப்போது 5th சாப்டர்லையும் 6th சாப்டர்லையும் 9th சாப்டர்லையும் நீ 2 மார்க் 3 மார்க் பார்க்க டைம் இருக்காது. இது எக்ஸாம் டைம் பார்த்தா போதும். எனி 2 சாப்டர்ஸில் பார்த்தா போதும். அதை நான் மினி மெட்டீரியல் கொடுத்துக்க அதில் இருக்கிறது பார்த்தாலே போதும். ஓகேவா? பிரச்சனை முடிஞ்சா? புரிஞ்சுதா? ஓகே. ஃபிசிக்ஸு ரிமைனிங் ஆல் யூனிட்ஸு நாங்கள் ஒரு 4 யூனிட் எழுதுனா ரிமைனிங் ஒரு 6 யூனிட் 11 யூனிட் வேணாம். 6 யூனிட் இருக்கா, அதை நீ படித்தாகணும். கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 1ல் 5th யூனிட்டும் படிக்கணும். செகண்ட் வால்யூமில் 8, 9, 10, 11, 15, 14, 15 இது தரவாரு. 12, 13 விட்டாலும் பரவாயில்ல. 12, 13 எக்ஸாம் அன்றைக்கி படித்தா மண்டையில் ஏறாது. 12, 13 அப்பப்போ எதாவது டைம் கிடச்சா நேமிங் ரியாக்ஷன். இதுக்கே டைம் இல்லை சார், எப்படி சார்? வேறு வழி கிடையாதுப்பா, இத்தனை நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதனால தான் 12, 13 வந்து லெசன் வந்து நேமிங் ரியாக்ஷன் மட்டுமாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழில் வந்து லாஸ்ட் 5 days மட்டும் படித்தா போதும். அந்த லாஸ்ட் 5 days ஃபெப்பில் 27, 28, 1, 2 மார்ச் 1, 2 அந்த 5 நாள் மட்டும் படித்தா போதும். தமிழ் நடுவில் டைம் இல்லைப்பா. ஏற்கனவே படித்தவங்கன்னா நடுவில் டைம் இருக்கும். அடுத்து பயாலஜி இது வேறு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு பாருங்கள். ஈவினிங் அதாவது எவ்ரி சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே வந்து நீங்கள் பயாலஜி படித்தே ஆகணும்ப்பா, இல்லைன்னா முடிக்க முடியாது. சாட்டர்டேனா 2 மணி நேரம், சண்டேனா 3 மணி நேரம், ஃப்ரைடேனா 2 மணி நேரம். ஸோ அப்படி போட்டு ஷெடியூல் போட்டு படிங்க. பாட்னியில் ஜனவரி மாதம் நீங்கள் 5 யூனிட்டாவது முடிச்சிருக்கணும். ஃபெப்ரவரி மாதம் பாட்னியில் 2 யூனிட்டாவது முடிச்சிருக்கணும். நாங்கள் என்ன சொன்னேன், 3 சப்ஜெக்ட் பார்த்தா போதும் சொன்னேன். நீ பயாலஜி பார்த்தா தான் முடிக்க முடியும். அடுத்து ஜுவாலஜியில் நீ வந்து கண்டிப்பாக ஃபெப்ரவரி மாதம் பாட்னி ஜுவாலஜி 2 சேர்த்து நீ இவ்வளோ முடிக்கணும். 2 யூனிட் பாட்னியில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12 இந்த இவ்வளோ யூனிட்டுமே நீ ஜுவாலஜியில்
ஃபெப்ரவரி மந்த் முடிச்சாகணும். சிஎஸ் வந்து எனி 12 லெசன்ஸ் முடிச்சு வச்சுக்கோ. இதே நாட்களில் ஃபெப்ரவரி மாதம் படித்தா போதும். ஜனவரி மாதம் கூட நீ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஃபெப்ரவரி மாதம் படித்தா போதும் சிஎஸ். ஓகேவா? ஃபெப்ரவரி மந்த் ஒன்லி ஃபார் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீ பேனிக் ஆகிக்க வேண்டாம், உங்களுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? பயாலஜி படிக்கிறவங்களுக்கு தான் டைம் இல்லை. ஓகே 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 இங்கிலீஷு எக்ஸாம் டைம் தான்ப்பா. இங்கிலீஷ்க்கெல்லாம் சொல்ல முடியாது, கடைசி நேரத்தில் எப்படி படிக்கிறது? 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபெப்ரவரி மந்தில் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 4, 6, 11 சொல்லணும். மீதி இருக்கிற சாப்டர்ஸு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் சேர்த்தி இதில் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வேளை இந்த சாப்டர்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்க முடியலன்னா இந்த சாப்டரில் 10.2, 10.3, 10.4, 4th சாப்டரில் எல்லாமே தான் 4.1, 4.2, 4.3, 4.4ம் பார்த்துக்க. ஏன்னா 4.1, 4.2, 4.3 நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் உங்கள் கையில் இருக்குது. இதில் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். சரியா? 6th சாப்டர் ஒன்று முடியலன்னா 6.4 மட்டும் பாரு. 11th சாப்டர் முடியலையா 11.1, 11.2, 11.11, 11.12 பாரு. 12th சாப்டர் முடியலையா 12.4 மட்டுமாவது பாரு. அட்லீஸ்ட் கதையாவது பாரு. ஓகேவா? ஆனால் 12th சாப்டர் ஃபுல்லாக படித்தா லக்குப்பா. நல்லா ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எழுதலாம். கெமிஸ்ட்ரியில் 5th யூனிட் வால்யூம் 2 யூனிட் 8, 9, 10, 11, 12, 15 இந்த 5th யூனிட்டும் படிக்கணும். வால்யூம் 2ல் இவ்வளோ லெசனும் படிக்கணும். இந்த 13, 14ல் மட்டும் ஒன்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம கொடுத்தது கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். நாளைக்கு நான் போட்டுறேன் இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரிக்கு. ஓகேவா? 11th அடுத்தது ஃபிசிக்ஸில் 3rd யூனிட், 5th யூனிட், 6th யூனிட், 10th, 11th, 7th நீ படித்தே ஆகணும். ஆக்சுவலாக 6th அங்கேயே நான் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். 6R அப்படின்னு எழுதியிருந்தேன். நீ அங்கே ஒரு 5 லெசன் இங்கே ஒரு 5 லெசன் படிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்க. தமிழில் வந்து 5 யூனிட் 5 நாள், லாஸ்ட் 5 நாள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. லாஸ்ட் 5 நாள்னா பப்ளிக் முன்னாடி 5 நாள். அதை தவிர்த்து மீதி எல்லா நாளுமே நீ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ப்ளஸ் பயாலஜி. பயாலஜி வந்து ஜனவரி மந்தில் பாட்னியில் 1, 2, 3, 4, 6, 7, 8 லெசன் முடிச்சிருக்கணும். புக் பேக் மட்டும் போதும் 11th. ஃபெப்ரவரி மாதம் வந்து பாட்னியில் 13 to 15 லெசன் முடிச்சிருக்கணும். ஜுவாலஜியில் ஃபெப்ரவரி மந்த்து 1, 2, 3, 4, 10, 11, 12 இந்த லெசன்ஸ் எல்லாம் ஈஸி தான் முடிச்சிடலாம். புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிஎஸ் பசங்களுக்கு ஒன்லி பிப்ரவரி மந்த் மட்டும் சிஎஸ் படித்தா போதும். ஜனவரி மந்த் நீங்கள் அந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போதும். ஒன்லி பிப்ரவரி மந்த் மட்டும் சிஎஸ் படித்தா போதும். அது என்னென்னா 1 to 5 லெசன்ஸு, 9th லெசனு 13 to 18 இந்த லெசனில் மட்டும் ஃபுல்லாக நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே போதும். உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸாம் டைமு மிச்ச லெசனில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். புக் பேக் 1 மார்க் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எப்போ சார் படிக்கிறதுன்னு கேட்டால் பயாலஜி பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டு, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 12th அங்கே கொடுத்துருந்தில்ல அந்த மாதிரி. சிஎஸும் அப்படி தான், வீக்கெண்டில் டைம் கிடைக்கும் போது படிங்க. வேறு வழியே கிடையாதுப்பா, டைம் இல்லை. இதுதான் பிரச்சனை. ஒரு வேளை மேக்ஸ் டஃப்பாக இருக்குது முடிக்க முடியல அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் 5 லெசன் சொன்னேன் இல்லையா, அதை முடிச்சிரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டரில் நான் சொன்ன மாதிரி 10.2, 10. 4th சாப்டரில் 4.1, 4.2, 3ல் நான் கொடுத்துருக்கிறதே 20, 25 கணக்கு தான். ஈஸி தான், முடிச்சிடலாம். 6th சாப்டர் முடியலன்னா 6.4 மட்டும் பாரு. 11th சாப்டரில் நான் சொல்லிட்டேன் 11.1, 11.2, 11.11, 11.12 இதை மட்டும் பாரு. அடுத்தது 11.12. அடுத்தது 12th சாப்டரில் 12.3யும் 12.4ம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துரு. அதில் சம்மறக்கு வாய்ப்பு இருக்குது. 12.1 10th போட்ட மாதிரி இருக்கும், முடிஞ்சால் பார்த்துரு. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும், ஒன்றால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். 10th பார்க்கலாம். இப்போது 10th வந்து மார்ச் முடி டைம் இருக்கனால ஃபெப்ரவரி மந்த் பாருங்கள். 2, 3, 5 மேக்ஸில் 6.3, 6.4 முடிஞ்சு, மேக்ஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் மார்ச்சில் உட்காந்து டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியதுதான். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் 10, 11 பயாலஜி ரிமைனிங் யூனிட்ஸ் முடிஞ்சு. உங்களுக்கு வேலையே இவ்வளோ தான். ஃபெப்ரவரி மாதம் டைம் இருக்குது நிறையா. சோஷியலில் வந்து ஹிஸ்ட்ரியில் 6 to 10, ஜாகிரஃபியில் 6, 7, சிவிக்ஸில் 3, 4, 5, எக்கனாமிக்ஸில் 1, 2, 3. எக்கனாமிக்ஸ் மட்டும் 2 லெசன் பெண்டிங்காக இருக்கும். அதை மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் முடிச்சிருங்க. தமிழில் வந்து எனி 4 இயல் முடித்தா மட்டும் போதும் ஃபெப்ரவரி மாதம். நீ அதுக்கப்புறம் மார்ச்சில் கூட ஏதாவது டைம் கிடைக்கும்போது நீ வீக்கெண்டில் படிச்சின்னா போதும் மீதி லெசன்ஸ்லாம். இங்கிலீஷில் நீ என்னெல்லாம் முடிச்சிட்டோம், மெமரி போயம் எல்லாம் முடிச்சிரு. டீட்டெயில் வந்து 3 லெசனில் முடிச்சிருக்கணும். 3 ப்ரோஸு, 3 போயம், 3 சப்ளிமெண்ட்ரி, இவ்வளோ தான் வேலை. மீதி எழுதுகிற வேலை, இந்த லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் எல்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் 10th வந்து நான் பிரித்து கொடுத்துட்டேன். இனி உங்கள் இஷ்டம். ஸோ 11th, 12th தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இந்த பிடிஎஃப் நான் தரேன், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 38 நாளில் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி படிக்காமலாம் ஒன்று இருந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு 10 லெசன் இருக்குன்னா ஒரு 6 லெசனாவது ஒழுக்கமாக படிச்சிருப்பீங்க.
சுத்தமாக படிக்காதவன் ஒரு 10% தான் இருப்பான். அவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி படித்து ஏதாவது பாஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணு. ஒரு ஆவரேஜாக படித்தவங்க இருப்பீங்கள்ல, 80% பேர் அவ்வளோ படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ படித்த யூனிட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸி தான், ரிவிஷனில் தான் இருப்பீங்க. படிக்காத யூனிட் படிக்கிறது கஷ்டம். முக்கியமாக நீங்கள் ஜனவரி மாதமே படிக்காத யூனிட் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 11th 12th நான் எழுதியிருக்கிறேன். எழுதுனதில் எல்லாம் படித்தது எதாவது இருந்ததுன்னா அதை விட்டுட்டு பிப்ரவரி மாதத்தில் பார்த்துக்கலாம். ஜனவரி மந்த்து முக்கியமாக மேக்ஸில் படிக்காத சாப்டர்ஸ் வந்து ஜனவரியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் கூட பிரித்து நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கோங்க. மேக்ஸ் மட்டும் ஜனவரி மாதம் படிக்காத சாப்டர் படிச்சிருங்க. ஸோ இது வந்து ஓவரால் பிளானுங்க. இது எல்லாம் சொன்னதெல்லாம் மண்டையில் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்க. இதுதாங்க கரெக்டாக வெறித்தனமாக உட்காந்து படிச்சிங்கன்னா முடிச்சிடலாங்க. இவ்வளோ தாங்க. தேங்க்யூ. கோஆப்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி முக்கியமான வீடியோவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுவீங்கள்ல, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.